நீங்கள் தமிழ்நாடுங்கிறத விட்டு வெளியே வாங்கங்கிறேன். முதல்ல இப்போ தமிழ் இப்போ நீங்கள் ஏவாவேலில் ஆரம்பிச்சிங்க. நான் ஏவாவேலில் நான் தொடங்கலை. அண்ணன் ஏவாவேலு மேலே கேஸ் போட்டால் எப்படி வந்து அவருக்கு தெரியும். அவர் வந்து பழைய அரசியல்வாதி. நீங்கள் எப்போ வேணாலும் இது சம்மந்தமாக என்னை அழைத்தால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன். மீண்டும் என்னை கூப்பிட்டா நான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. தள்ளப்படுதில்லை. இப்போ எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இப்போ நேற்று பார்த்தீங்களா இல்லையா, தலைவர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. எழுச்சி தலைவர்கள் தெளிவாக இருக்காப்புல, மற்றவங்க தான் குழம்பிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரை பார்த்து குழப்பீங்களே, அதாவது முரண்பட்டு பேசுகிறார், எங்களுக்குள்ள பிரஷர், எங்களுக்குள்ள விஷயத்தை எல்லாத்தையுமே டிவியில் பேசிட்டு சொல்ல முடியாது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக RSS நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாடு என்றாலே வர்ணாசிரம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே மனு தர்ம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே சனாதன எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே பார்ப்பனிய எதிர்ப்பு. இது நம்ம இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 1.25 கோடி. இந்த 1.25 கோடி ஓட்டு என்பது கமலஹாசனுக்கு கிடைக்கல, கேப்டன் விஜயகாந்த் வாங்காத ஓட்டு, சிவாஜி கணேசன் வாங்காத ஓட்டு, இது ஏன் எம்ஜிஆர் கூட வாங்காத ஓட்டு. அப்போ எப்படி நடந்துச்சு என்று நாம் பார்க்கும்போது தான் இது 2016 போக வேண்டியிருக்கு. 2016 அருணாச்சல பிரதேச. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கிறது, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன், BIF. இந்த VIF வந்து நான் வந்து தாவேக்கா தொழுக்கு சேர்த்தே சொல்கிறோம், இது நமக்கான அரசியல் இது கிடையாது. நீங்களும் உஷாராக தான் இருக்கணும். கையை மீறி போகும்போது உங்களையும் சேர்த்து நசுக்குவாங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் திரு காயல் அகம் சாயிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போ சமீப காலமாக அந்தந்த இஷ்யூஸ் பேசி நிறையா பேச வேண்டியிருக்குது, சிக்கல் போய்கிட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, அம்பேத்கர் சிலை விவகாரங்கிறது அவங்க ஊருக்குள்ளே அவங்க இதுக்குள்ளே வச்சதுக்கே நீங்கள் பேசும் பொருளாக மாறி அதை நைட்டு திறந்து இப்போ அது ஒரு கலவரமாகி விஜய் அதை என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏவா வேலுவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுங்கிறது தள்ளுபடி அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இடி, அதாவது டிவிகே MLA பேரம் பேசிய வழக்கில் இடி தலையீடு தானாகவே வந்து அதை கையெடுத்து கொண்டு விட்டது அப்படின்னா, ஒரு பக்கம் இடி டிவிகேவுக்கு ஆதரவாக டிவிகே MLAவுக்கு அந்த பேரம் பேச உள்ளே வர்றது மாதிரி பார்த்தா, இன்னொரு பக்கம் ஏவாவேலுக்கு தள்ளுபடியாது. என்ன நடக்குது உண்மையிலேயே அது ஒரு பெரிய குழப்ப சூழ்நிலை இருக்கிறது. அதே இடி வந்து இந்த 5-6 பேர் MLAக்கள் வந்திருக்காங்கல்ல அதிமுக வந்து, அது சம்மந்தமாக வயது இருக்க மாட்டேங்குது. என்ன நடக்குது இந்த ஒட்டுமொத்த அரசு பார்க்குறீங்க நீங்கள்? அதுவும் விசிகான்னு சொன்னாலே இப்போ சமீப காலமாக விமர்சனத்துக்குள்ளும் ஆதரிப்பதும் எதிர்ப்புமான ஒரு சில சிக்கலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னுடைய பார்வை ஒரு அரசியல் நோக்கனாக, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை நான் படித்தவனாக நான் பார்க்கிறேன். இது ஒரு அரசியல், ஏதோ 2026 ஒரு தேர்தல், அந்த வெற்றி தோல்வி அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படி நான் பார்க்கவில்லை. இது திராவிடம் ஆரியம், திராவிடம் வெர்சஸ் பார்ப்பனியம், திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவம். இது 2000 வருஷ கால ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய அந்த சண்டையினுடைய எப்படின்னு வச்சுக்கிறீங்க, அதோடைய நீட்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறீங்க, இதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லலாம், கைது செஞ்சு வெளியே வந்தாங்க. அடுத்து வந்து இப்போ செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு அவர் பண்ண முன்னாள் அமைச்சர்கள் ஃபுல்லாக ஒரு வழக்குங்கிற, நான் அது வழக்கு சதி அப்படிங்கிற அளவுக்கு அது போகுது. ஆமாம், இப்படி ஒரு பக்கம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணப்படுதுன்னா, முரண்பட்டு பேசுகிறாங்க. யார்? ஸ்டாலினும் உதயநிதியும். எப்படி முரண்படுறாங்க? தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால் அந்த அரசே இருக்காது, ஒரு 6 மாதத்தில் கலைந்து விடும் என்று ஸ்டாலின் சொல்கிறார். அதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நாங்கள் 6 மாதத்துக்கு அமைதியாக இருப்போம், ஆட்சி செய்ய விடுவோம் என்று அவர் சொல்கிறார். என்ன முரண்பாடு என்கிற கேள்வி வைக்கப்படுகிறது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை மக்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லை உதயநிதி சொல்கிறாரு. நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டணியிலிருந்து 2021 45% எடுத்தோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதுவும் பெரும்பான்மை இல்லை. இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு ஆட்சி, மிக தலை சிறந்த ஆட்சி வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி. அதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டி பூசி மெழுவி உள்ளொன்று பிரமலை இருக்கிறதுலையே பிரமாதமான ஒரு தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு சொல்கிறோம். ஓகே. ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க?
அதனால தான் ஏவா வேலு இப்படி வருது, லுக் ஆஃப் நோட்டீஸை வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதுக்கு பின்னால் திட்டமிட்ட நேர்த்தியான ஒரு பிரச்சனை. 2000 வருஷம் சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 2000 வருஷம் போராட்டம் என்பது வேறு வகையான போராட்டம், நமக்கு எதிரான கருத்தியல். பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமர் நரேந்திர மோடி 2014 பிரதமர் ஆன பிறகு இந்த 12 வருஷ காலத்தில் நடந்த மிகப்பெரிய வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாற்றம் நடந்திருக்கு. அதனால தான் அந்த மாற்றத்தை நம்ம பேசணும். இது ஏதோ ஒரு நிகழ்வில் மட்டும் பேசிட்டு போகக்கூடிய மேட்ரு இல்லை என்பதை நான் முதல்ல கோரிக்கையாக வைக்கிறேன் சக தோழர்களுக்கு. ஏன் கேள்வி ஆரம்பிச்சேன்னா, இது வந்து சிறுபான்மையினுடைய பிரதிநிதித்துவமான ஆட்சி, தலித்துக்களுடைய ஆட்சி. 8 தலித் அமைச்சர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 இஸ்லாமிய அமைச்சர்கள், கிறிஸ்துவ அமைச்சர்கள், இப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அது பொய்யா? பொய்ன்னு சொல்ல வரல நான் வந்து இப்போ நேரடியாக கேளுங்களேன், தாவேக்க ஆட்சி சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, வந்து 60 நாள் தான் ஆச்சு. சரி, ஒரு 6 மாத காலம் இது வந்து ஒரு ஆட்சி செய்ய விட்டால் தான் அவங்க என்ன சரி செய்கிறாங்க, என்ன தப்பு செய்கிறாங்க, எப்படி திட்டங்களை கொண்டு போகிறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ வந்திருக்க எல்லாமே வந்து எல்போர்டு, அரசியலுக்கு எல்போர்டு. புதியதாக வந்திருக்கிறாங்க அமைச்சர்கள், நம்ம பேசும்போது நம்ம கனிவாக பேசுகிறாங்க, பட் அரசியல் தெரியாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க. இல்லை, என்னுடைய தனிப்பட்ட ஸ்டாண்ட் இதில் என்னென்னா, தாவேக்க அரசு சரியாக செஞ்சால் பாராட்டுவோம், தப்பாக செஞ்சால் சுட்டி காட்டுவோம், திருந்தலையா போராட்ட காலத்துக்கு வந்துடுவோம். இதைத்தான் நம்ம 6 மாதத்துக்கு செய்யணும். சரி செஞ்சால் பாராட்டுவோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், 200 யூனிட் ஃப்ரீ மின்சாரங்கிறான், நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதை அதுக்கு தான் செய்யணும். வெரி குட்பா. ஏழை மக்களுக்கு வந்து அது சரி பண்ணால் நல்ல விஷயம். அது பிரச்சனை இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த திட்டம், அந்த அறிவிப்பு வந்து சரியான அறிவிப்பு தான், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து சிங்கப்பெண் திட்டம்ங்கிறாங்க, நல்ல இதுதான். அது ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, ஒட்டையில் அல்லது பழைய மகளிர் காவல்துறையை வந்து ஏதோ செய்கிறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது, அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஆனால் திட்டம் சரியான திட்டம், பெண்கள் வந்து பாதுகாக்கணும், நல்ல நோக்கத்தில் வந்து தாவேக்க செய்திருக்கிறது, மனதார பாராட்டணும். அதுதான் வந்து ஒரு அரசியல் நோக்கனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான. அதுபோல் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. போதை எங்கே வந்து இறங்குது, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் என்னெல்லாம் பண்ணினாங்கிறது சப்ஜெக்ட் வேறு. ஆனால் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வரவேற்கிறதுக்கு எல்லா ஏழை எளிகள் மக்கள் இது பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது, கஜானா காலின்னு சொல்லலையா, வெள்ளை இறக்கி வெளியிட்டீங்களே, காசே இல்லைன்னீங்களே. எல்லா குழந்தையும் இதுதான் நம்ம அரசு பள்ளிக்கு, இது வந்து அரசுக்கு மருத்துவமனை மட்டும் சொல்றாரு. முதல் சொன்னது என்னன்னா, எல்லா குழந்தைக்கும், தமிழ்நாட்டு வருகிற எல்லா குழந்தைக்கும் தாய்மாமன் சீரு சொல்ல வரீங்க. என்னன்னா படிப்படியாக செய்யிட்டுக்கிறேன். இப்போ அதான் இப்போ நீங்கள் பேசினோம்னா இந்த 2 மாதத்தில் இவ்வளோதான் நீங்கள் அவுட்புட்டை எடுக்க முடியுதுங்கிறேன். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு சில திட்டம் வச்சுருந்தாங்க. அது ஊழல் தடுப்பு. நான் வந்து தாவேக்க அரசில் எனக்கு பிடிச்சமான விஷயம்னு சொல்கிறேன். இந்த 2 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அதிகாரிகளும் பெரிய அளவுக்கு லஞ்சம் வாங்கி கையங்களமாக மாட்டி தான் இல்லை, ஒரு சில சம்பவங்களை தவிர. இப்போ நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போகிறீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பட்டுவாடா தான். இதே ஆளக்கூடிய அரசுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையாங்க 2வது. ஆனால் அதிகாரிகள் காசு வாங்கினாங்க, பயங்கரமாக வாங்கினாங்க. ஆனால் இது இப்போ இல்லை, ஓப்பனாகவே இது முதலமைச்சரே சொல்கிறார், லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சத்துக்கு ஒழிப்புக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அதுபோல் வேலை வாய்ப்புக்கு தொழில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 436 லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அந்த 436 லிஸ்ட்டு என் கையில் இல்லை. என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது ரோட் மேப் என்னங்கிறது பார்க்கணும். வீட்டு வசதி துறைக்கு வந்து கிட்டத்தட்ட சற்றப்ப 28,551 தொகுப்பு வீடுகள் கட்டுறதுக்கான ஒரு சாங்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடலில் வச்சுட்டு போயிட்டாரு ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். சரி, வெள்ளை அறிக்கை விடுவேன்னாரு. அப்போ இவ்வளோ திட்டத்துக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, கஜானா காலியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் இப்படி இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலம் எப்படி வந்து அதை சொல்கிறாரு. அப்போ வந்து என்னன்னா முரண்பாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் நல்ல திட்டங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை, இன்னொரு கட்சியுடைய எம்எல்ஏக்கள் வந்து என்ன செய்றாங்க, சாரையாக போகிறாங்க. இது பற்றி கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் அவர்களே மௌனமாக தான் இருக்காப்புல.
புரியுதா? முதலமைச்சர் கேட்டாங்கல்ல, வாஷிங் மிஷின் இல்லைன்றாரு. ஆனா எப்படி விஜயபாஸ்கர்கள் உள்ள வர்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சட்டமன்றத்தில் கேட்கக்கூடிய ஊழல் நெஞ்சை நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து ஓகே, முதலமைச்சர் சொல்றாரு ஓகே, நடைமுறையில் அது இல்லையே. அதான் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ட்விட்டரில் பதில் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கான்னு கிரிட்டிசிசம் இருக்கிறது. அதுபோல் முக்கியமான விவகாரங்கள், உதாரணமாக திருப்பரங்குன்றம் இஷ்யூவை வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் வந்து புஷ் பண்ணாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ராஜாலாம் எந்த நிலகத்தில் நின்றாருன்னு நீங்கள் பார்த்தோம். பாஜகவுடைய ஐடி வங்கிலாம் வந்து அந்தளவுக்கு கொம்பு செய்விட்டு இது தமிழ்நாடு இஷ்யூ என்பதை தாண்டி டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, இந்தியா டுடேயில் பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான். என்னமோ தமிழ்நாடே வந்து இந்துக்களுக்கு எதிரான மாநிலங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இஷ்யூவை வந்து ரொம்ப டாக்டிக்கலாக வந்து டீல் பண்ணுது திமுக அரசு. ரொம்ப அழகாக சால்வ் பண்ணாங்க. இப்போ அது திரும்ப ரீசர்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு. அப்புறம் ஆடு மாடு இருக்கக்கூடிய மேட்டரில் நம்ம எங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு எங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து வழக்கம் போல் என்ன செஞ்சார், ஒரு கான்ட்ரவர்சியான தீர்ப்பு வந்து கொடுத்தாரு. அங்கே இருந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து சரியாக அப்போஸே பண்ணலை. கவர்மெண்ட் ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னென்னா, ஒரு மாடுக்குத்தே ஒருத்தர் மனு போடுறாரு. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் இந்து கோயில்களுக்கு வந்து சேர்த்துதான் அது. அது எந்த அளவுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட்டு, எந்த அளவுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸில் எதுங்க யாருங்க வந்து அறுப்பா? நீ விற்பனையே பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் விசேஷத்துக்கு நான் ஆடை இருக்கிறேங்கன்னா நான் அங்கே போய் என்ன செய்ய முடியாது. ஆடு அறுப்பு கூடத்தில் போய் நான் வந்து பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது விற்பனைக்கான கூடம். இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் என்ன செய்கிறாரு, தீர்ப்பு வழங்குறாரு. தமிழ்நாடு அரசுலேருந்து அப்ஜெக்ஷனே கிடையாது. இப்போ எங்களை மாதிரி தோழமை சக்தியெல்லாம் நின்று களத்தில் இறங்கின பிறகு தான் இப்போது பெட்டிஷன் போட்டு நேற்று வந்து ஒரு அது ஸ்டே வந்துருக்கு, இடைக்கால வந்திருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம், ஆமாம், அதுக்கு வந்து பிசிஎம் வர மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா நீ அவனுக்கு சலுகை 3.5 சலுகை கொடுக்கக்கூடாதுன்னு அவர் என்ன செய்கிறாரு, தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. 3.5% எங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அது இஸ்லாமியர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அது யாரை நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறோமா? இப்போ எங்கிட்ட போய் நீ என்ன ஜாதி கிட்ட இதான் தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. பிசியில் என்ன போட்டு வச்சுருக்கான், பிசி லெப்பை, பிசி ராவுத்தரு, மறைக்காரு. நான் எனக்கு லெப்பன் இருக்கு, லெப்பன் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எதையா எழுதி தொலைப்பா, ஏன்னா உரிமை இருக்கு. அப்போ அந்த உரிமையை வந்து தடுக்கக்கூடாது ஒரு ஜட்ஜு. அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு வர்றாருன்னா நீ லெப்பையா இருந்துட்டு போ, ராவுத்தரா இருந்துட்டு போ, நீ வந்து மாவுத்தரா எதாவது இருந்துட்டு போ. அவங்கள உரிமையை யாராவது இடஒதுக்கீட்டில் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லை, அதை தடுப்பு பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு சரியான முறையில் என்ன செய்யலை, இல்லை அப்பீல் போயிருக்காங்க. எல்லாம் அப்பீல் தான் போயிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன நடக்கும் அப்பீல்ல? உச்சநீதிமன்றம் போற ரொம்ப சிக்கலுங்க. இங்கேயே 20 நீதிமன்றம் கொண்டு 3 நீதிபதிக்கு போங்க, தலைமை நீதிபதிக்கு போங்க, அதே சாத்தியம்னாரு. ஆனால் தாண்டி அவங்க அப்பீல் டிவிஷன் பெஞ்சில் போயிருக்கணும். இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் பார்க்கும்போது தாவேக அரசு இந்த 2 மாதத்தில் நன்மைகளும் கண்ணுக்கு தெரியுது, இது போன்ற தீமையும் கண்ணுக்கு தெரியுது. இப்போ எதையுமே நான் டிசைட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். ஒரு 6 மாதம் ஓட விட்டாதான் எங்கே போய் நிற்கிறாங்க. 6 மாதத்துக்குள்ள இவ்வளோ பிரச்சனை முத்துதேங்கிறான பிரச்சனை. ஆமாம், அதை நீங்கள் தடைமுறை தான் செய்யணும். உதாரணம் நாம தான் சொல்கிறோம், உங்களே சொல்கிறேன், உங்களை சொல்கிறேன். சிபிஎம் சிபிஐ விசிகா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தார்மீக பொறுப்பான பதில், பொறுப்பான ஆதரவை தெரிவித்தார்கள். ஆளுநர் ஆட்சி உள்ளே வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி அமலாகக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது. இதுதான் அவங்க சொன்ன மிக முக்கியமான பதில். வெளியிருந்து ஆகுதுங்கிறதுக்கு ஓகே. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட யூஜிசி உறுப்பினர் உள்ளே வந்து அது ஆளுநர் ஆட்சி தானே. வைகை செய்தி சுத்தப்படுத்த நீங்கள் ஆக்சிஜன் எடுக்கலாம்னாக்க நாங்களே எடுக்கணுன்றது ஆளுநர் ஆட்சி தானே. இப்போ மனு அங்கே கொடுக்காங்க, ஏங்களை கூட கொடுங்கன்னு சொல்றது ஆளுநர் ஆட்சி. என்ன அப்போ தார்மீக அடிப்பில் கூட்டணி ஆட்சியிலும் பிரச்சனையுடைய இடத்துக்கு தள்ளப்படுதில்லை. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இப்போ நேற்று பார்த்தீங்களா இல்லையா, தலைவர் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க. எழுச்சி தலைவர்கள் தெளிவாக இருக்காப்புல, மற்றவங்க தான் குழம்பிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரை பார்த்து குழப்பீங்களே, அதாவது முரண்பட்டு பேசுகிறார், எங்களுக்குள்ள ப்ரெஷர், எங்களுக்குள்ள விஷயத்தை எல்லாத்தையுமே டிவியில் பேசிட்டு இருக்க முடியாது. பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். நேற்று வந்தே மாதத்துக்கு எதிர்த்து கொடுக்க வந்தே மாதமே கிடையாதுன்ட்டாப்புல. கூட்டணியில் இருக்கும், அமைச்சர்களில் பங்கு கொண்டு இருக்கோம், எதில் நிற்குமோ தனியாக நிற்க தான் செய்யும். ஆனால் அவங்க கொண்டாடுறாங்க டிவிக்கு. அது என்ன, நாங்கள் எங்கள் தலைவர் வெட்டின்றாங்க அவங்களுக்கு. அதாவது இப்போ அந்த பாட்டுக்கு நம்ம போகிறோம், அம்பேத்கர் பெரியார் அவங்களுக்கு. நான் அந்த பாட்டுக்கு நான் வரேன். இப்போ தமிழ்நாடு என்றால் முதல்ல என்ன? தமிழ்நாடு என்றாலே வர்ணாசிரம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே மனு தர்ம எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே சனாதன எதிர்ப்பு, தமிழ்நாடு என்றாலே பார்ப்பனிய எதிர்ப்பு. இது நம்ம எல்லாம் ஒன்று பண்ணணும். நீ எந்த மதமாக இருந்துக்கோ, எந்த ஜாதியாக இருந்துக்கோ, எந்த கட்சியாக இருந்துக்கோ, எந்த அமைப்பில் இருந்துக்க, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு,
நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய தமிழ் மொழிக்கு எதிராக யார் வந்தாலும், அது நீங்களே வந்தாலும் எதிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்தால் தான் அந்த காலத்தில் நிற்க முடியும். அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வார்த்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் நம்முடைய பார்ப்பனியமும் இந்த ஆரியமும் நம்மளை வெற்றி கொள்ள முடியாமல் இருந்திருக்கு. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் தமிழ்நாடு என்றாலே சமூக நீதி மண்ணு, தமிழ்நாடு என்றாலே சாதி ஒழிப்புக்கான குரல் இங்கே உதிக்கும், தமிழ்நாடு என்றாலே தீண்டாமையை எதிர்ப்போம். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றாலே கீழடியை பாதுகாப்போம், தமிழர் நாகரிகம் உயிரை கொடுப்போம், ஜல்லிக்கட்டு வெறும் காலை எடுக்கிற மேட்ரு இல்லை, 2000 வருஷம் எங்களுக்கு மேட்ரு அப்படிங்கிறோம். அப்போ தமிழ்நாடுங்கிறத தான் இந்தி திணிப்பு எதிர்ப்போம். தமிழ்நாடு என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம். தமிழ்நாடு என்று சொன்னால் இருமொழி கொள்கையை தான் கொண்டு வருவோம். இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுடைய விஷயத்திற்கு பங்கம் விளைப்பு மாதிரி யார் செஞ்சாலும் சரி, அது தாவேக்கா செஞ்சாலும் திமுக செஞ்சாலும் சரி, எதிர்த்தமா இல்லையா? எதுக்கு தான் செய்வோம். கலைஞர் போய் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி போய் வாஜ்பாய்கிட்ட என்ன பண்ணார், ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். அப்போ அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு. அந்த டைமில் 1998-99 வாஜ்பாய் ஒரு விஷயம் பண்ணார். ஆதி திராவிடர் நலத்துறை, அந்த மைனாரிட்டி கமிஷன் இருக்கு பாருங்க, அதை சமூக நீதி துறை என்று சோசியல் ஜஸ்டிஸ் என்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றினார். கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படி தமிழரசு மாற்றி. அப்போ கலைஞர் என்ன சொன்னார், கலைஞர் இங்கே மாற்ற முடியான்ட்டாப்ல. ஐயோ அது காமன் முடிவு, அது நீ அங்கே வச்சுக்க, தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை தான். ஏன் சொன்னார்? அதான் ஒரு கலைஞர், முக்கியமான அதனால தான் அது கலைஞருங்கிறது. அதனால தான் அவர் முத்தமிழ் அறிஞர் நம்ம சொல்கிறோம். கலைஞர் தவறே செய்ய அப்படின்னு சொல்ல வரல. பாயிண்ட் மைன்யூட்டாக என்ன செய்வார், யோசிக்கிறார். இங்கே எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, ஆற்காடு ராசியும் துறைமுறை, என்னையா இப்படி இருக்குது, எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லைண்ணே, ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லாடலே என்னன்னா அவர்ணம், வர்ணத்தை எதிர்த்தவர்கள். திராவிடர்கள் என்பதே அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்தவர்கள். அதிலும் ஆதி திராவிடர் என்று சொன்னால், இப்போ திராவிடன் எப்போ வந்திருக்கோம், இப்போ ஆதித்யதாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன் இவங்க சொன்னதை பெரியார் திராவிடன்னு சொன்னார். இப்படி இந்த கருத்தியலுக்கெல்லாம் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேட்ரு இது ஆதி திராவிட குடி என்று நிலைநிறுத்தக்கூடிய அந்த சொல்லாடல் தான். இல்லை யார் நீங்கள் அசிங்கமாக யாரும் ஆதி திராவிடன் யாரெல்லாம் உள்ளே இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன ஆதி திராவிடன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு யாரும் கேட்கல. அது பெருமையாக நாங்கள் ஆதி திராவிடன் பெருமையாக சொல்கிறோம். அந்த நீ சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் நீ மாற்றினாலும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன தலைவர் இருந்த ஆண்ட தமிழ்நாடு இது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக நீதித்துறைன்னு சொல்லி என்ன செய்ய மாத்துறாங்க. அந்த குரல் அமைச்சரா போடுறாங்க. அந்த அமைச்சருடைய இருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் தான் குரல் கொடுக்குறாங்க. யோசிக்கணும், எங்க கட்சி சார்ந்த அண்ணன் வன்னியரசை கொண்டு போடக்கூடிய இடத்துல யார் குரல் கொடுக்குறா? விசிகவுடைய பொதுச்செயலர் அண்ணன் ரவிக்குமார் இல்லை ஆதி திராவிடர் தான் சரியான சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நம்ம இந்த சூழ்நிலையில் நாமளே இப்போ என்ன பண்ணிடக்கூடாது, இடியப்ப சிக்கலில் கொண்டு இந்த விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் கூட இருக்கக்கூடியவங்களையும் சிக்க வைத்திடக்கூடாது என்கிற நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா சிக்க வைக்கல, அந்த சிக்கலை ஏன் எதிர்கொள்ள முடியாம அப்படியே விடுறாங்கன்னு கேள்விப்புங்க. இல்லை இப்போ என்னன்னா நீங்கள் அப்படி கேட்குறீங்க, அது எதுக்கு ப்ரோ டிஎம்கே திமுக சார்பு ஊடகம், திமுக சார்பு யூடியூபர்ஸ்களும், திமுக சார்பு ஃபேஸ்புக் தளங்கள் ஊடகங்களும் எப்படி இருக்குன்னா, எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்தாமல் எதில் கொண்டு கவனம் செலுத்துறாங்கன்னா, அந்த அமைச்சர் அப்படி போயிட்டா, இந்த எம்எல்ஏ அப்படி போயிட்டா, விஜய் அப்படி எல்லாம் தற்கொலை பசங்களாக இருக்காங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. அரசியல் விமர்சனம் என்பது வேற, அது விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டி வரும். அது திமுக இருக்கும்போது அதிமுக போடுவாங்க, அதிமுக இருக்கும்போது திமுக போடுவாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது ஒரு என்ன சொல்ற கண்ட்ரோல்டு டிஸ்ட்ரக்ஷன் என்று நான் கருதுகிறேன். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸை நான் நுணுக்கமாக படித்து அதில் நான் பட்டவனாக தான் சொல்கிறேன். இப்போ நடந்திருக்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற ஒரு தேர்தல் முறை கிடையாது. தாவேக்கா அரசு அமைந்திருக்கிறது, தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் இருந்திருக்கிறது, தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கால், வெற்றி பெற்றிருக்கா, நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை. ஆனால் நான் டேட்டாவை பார்க்கும்போது கடந்த 32 வருஷமாக நம்ம பொது வாழ்வில் இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக மிக நுணுக்கமாக நான் தேர்தல் அரசியலை பார்த்தவர்கள் இந்த நடந்திருக்கிற மேட்டர் பல மாநிலங்கள் நடந்த விஷயத்தை ஒத்திருக்கிறது. என்ன எப்படின்னா உதாரணம் எடுத்துக்கிறேங்க, நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த டேட்டாவை சொல்லிடுறேன். இப்போ நீ சொல்ல வரப்போகிறது இப்போ ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேரை கூட எதிர்கொள்ள முடியாமல் போனதுக்கான
ஒரு பின்புல வரலாறு சொல்றீங்களா? ஆமாம், நீங்கள் தமிழ்நாடுங்கிறத விட்டு வெளியே வாங்கங்கிறேன். முதல்ல இப்போ தமிழ், இப்போ நீங்கள் ஏவாவேலில் ஆரம்பிச்சிங்க. நான் ஏவாவேலில் நான் தொடங்கலை. அண்ணா ஏவாவேலு மேலே கேஸ் போட்டால் எப்படி வரணும் அவருக்கு தெரியும். அவர் வந்து பழைய அரசியல்வாதி. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, அனிதா அண்ணாச்சி மேலே கைது செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. அது சப்ஜெக்ட் அல்ல நமக்கு. எது சப்ஜெக்ட்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா எவ்வளோ வாக்கு வாங்குச்சு, திமுக கூட்டணி எவ்வளோ வாக்கு வாங்குது, அதிமுக எவ்வளோ வாக்கு வாங்குது, இந்த சதவிகிதம் எப்படி வந்தது, இந்த சதவீதத்தில் நடந்த பேரடிகள் ஷிஃப்ட் என்ன, இதை நம்ம வந்து பார்க்கணும். 1,72,00,000 வாக்குகளை பெற்று 35% வாக்குகள் பெற்ற தாவேக்கா 108 சீட்டு வந்து அன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கு. அதாவது திமுக மட்டும் 1,19,00,000, திமுக கூட்டணி 1,54,00,000, 31% எடுத்து 73 சீட்டு பெற்றிருக்காங்க. கூட்டணி இல்லாமல் 51 சீட்டு. ஏடிஎம்கே 1,34,00,000 டோட்டல் ஓட்டு, 27% வாங்கி 53 சீட்டு வாங்கி என்ன செஞ்சுருக்காங்க, 49 சீட்டு வாங்கி இப்போ வந்து 3ஆம் இடம் எடுக்காங்க. இது ஏதோ விஜய் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் நடக்கல அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த ஓட் ஷிஃப்டிங் எப்படி ஆயிருக்கு, கிட்டத்தட்ட திமுகவில் கூட்டணியில் இருந்த 13% வாக்குகள் வந்து அப்படியே விஜய்க்கு போயிருக்கு. 54 லட்சம் ஓட்டு, 54 லட்சம் சட்டப்போ 54 lakhs ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து சட்டப்போ 49 லட்சம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, 12.5%. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து இது அரசியல் நோக்கர்கள் உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி எடுத்து பண்ண டேட்டா சொல்லி கொண்டிருக்கேன், கையில் இருக்குது. இதை எப்படி வந்து இது ஷிஃப்ட் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி 2021 நிலைமை நம்ம பார்க்கணும். 2021 டிஎம்கே கூட்டணி வாங்கின ஓட்டு சதவீதம் 2,98,000 ஓட்டு வாங்கினாங்க. சட்டப்போ 2 கோடிக்கு மேலே வாங்கினாங்க. 45.38 159 சீட்டு வாங்கினாங்க. அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் ஆளணும்னு சொன்னால் 2 கோடி ஓட்டு வாங்கினா மட்டும்தான் மெஜாரிட்டியாக நினைச்சு ஆட்சி அமைக்க முடியுங்கிறத காலங்காலம் ஒழிச்சு. இதுதான் இந்த மாதிரியான ஒரு ஆவரேஜில் தான் வந்து வரும். ஜெயலலிதா அம்மா ஆட்சியாக இருக்கட்டும், கலைஞர் ஆட்சியாக இருக்கட்டும், எல்லா ஆட்சியும் இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் இங்கே 1,72,00,000 கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டு கம்மியாக இருந்தால் கூட ஆட்சி அமைச்சிருக்காங்க. அடிக்கடி சொல்கிறாங்க, திமுகவுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கும் தாவேக்காக்கும் 17 லட்சம் ஓட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம், 1,75,00,000 ஓட்டை வந்து எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு கேட்குறோம். அது எப்படி நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் என்ன, அதுக்கு எப்படி என்னெல்லாம் பண்ணாங்கங்கிற நீங்கள் அதை ஆய்வு பண்ணீங்களா அப்படிங்கிற சொல்ல வர்றேன். அது மாதிரி ஏடிஎம்கே 2021 1,83,00,000 ஓட்டு வாங்கினா 39%, 75% பண்ணாங்க. நாம் தமிழர் கொத்தன்னு கத்திட்டு இருக்காங்க, வாங்கினது வந்து 8%. அது இப்போ 4 ஆயிடுச்சு. இப்போது இவ்வளோ பெரிய ஓட்டு சதவீதம் பயிருக்கு. ஏடிஎம்கேலேருந்து 43 லட்சம், டிஎம்கேல 35 லட்சத்து 43 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து. டிஎம்கேலேருந்து 35 to 50 லட்சம். என்டிகே நாம் தமிழர் கட்சியிலேருந்து 10 to 15 லட்சம். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒரு 14 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்க, ஒரு 20 லட்சம் to 30 லட்சம் இருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும்ல, இவனும் சரியில்லை அவனும் சரியில்லை இவனுக்கு போடுறா அப்படி ஒரு 10 ரூபாய், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு 1.25 கோடி. இந்த 1.25 கோடி ஓட்டு என்பது கமலஹாசனும் விஜய் மாதிரி ஒரு நடிகர் தான், விஜயோட பெரிய நடிகர் தான், கமலஹாசனுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட 25 கால் நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நற்பணி மன்றம் வைத்து கால் ஊன்றி மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தினாலே கேப்டன் விஜயகாந்த் வாங்காத ஓட்டு இது. சிவாஜி கணேசன் வாங்காத ஓட்டு இது. ஏன் எம்ஜிஆர் கூட வாங்காத ஓட்டு இது. எம்ஜிஆர் வாங்கினாரு 6 மணி நேரம். இந்த அளவுக்கு வந்து எல்லா தரப்பு மக்களையும் வாங்கலை. அப்போ எப்படி நடந்துச்சு என்று நாம் பார்க்கும்போது தான் இது 2016 போக வேண்டியிருக்கு. 2016 அருணாச்சல பிரதேசம் அதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் குதிரை பேரம்னு சொன்னீங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். அதை சொல்லிட்டு நான் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வராதிங்க. 2016 அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்குது. இப்போ யார் ஆட்சியில், அதுக்கப்புறம் யார் ஆட்சியில் அமைந்தா பிஜேபி ஆட்சிக்கு அமைச்சு. எப்படி காங்கிரஸுடைய எல்லாத்தையும் விலக்கி வாங்கிட்டாங்க. இது ஃபஸ்ட் நடக்குது. இது ஒரு ட்ரையல் ப்ராசஸ் ஃபஸ்ட் ஃபார்முலா எங்கே அருணாச்சல பிரதேசத்தில். இது யாருமே பண்ணலாம். நாம் கூட வெளியிட்டோன்னு நினைக்கிறேன். 2016 நடந்த விஷயத்தில் நம்ம வந்து நான் ஒரு கட்டுரைகளாக வெளியிட்டிருந்தேன். நான் சொல்லியும் காட்டிருந்தேன். அறக்கழகத்திலேயே இப்போ முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லி காட்டினேன். எல்லாம் கண்டுக்காமல் போயிட்டோம். எப்போ வெளியே வந்துச்சுன்னா கோவாவில் தான் வெளியே வந்துச்சு.
கோவாவில் என்ன பண்ணிட்டாங்க, 2017 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது, கிட்டத்தட்ட 17 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, பிஜேபி கொண்டு வைக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கிய பணியாற்றிய வந்து அர்லேக்கர் இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ரொம்ப அங்கே முக்கிய பங்காற்றினார், தமிழ்நாட்டுடைய ஆளுநர். அது மேலே பெரிய அலிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அதே 2017 மணிப்பூரில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது, 28 காங்கிரஸ் கூட்டணி 28 எம்எல்ஏக்களை வந்து என்ன செய்கிறாங்க, பிஜேபி எடுத்து அவங்கள ஆட்சியை அமர வைக்கிறாங்க. அதே 2017 கர்நாடகாவில் காங்கிரஸும் ஜேடிஎஸ் குமாரசாமி ஜனதாதள் செக்குலர் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. குமாரசாமியை கையில் தூக்கி வைக்கிறாங்க. அங்கே காங்கிரஸ் ஆட்சி வந்து வீழ்த்தப்படுகிறது. பிஜேபி எடியூரப்பா வந்து அவர் ஸ்வீனுக்கு வர்றாரு. 2020 மத்திய பிரதேசத்தில் 22 காங்கிரஸ் எம்எல்ஏ கமல்நாத்துக்கு எதிராக கழகம் விளைவித்து அது பிரச்சனையாகி கிட்டத்தட்ட பிஜேபி அங்கே ஆட்சி அமைகிறது. 2022 மகாராஷ்டிராவில் எல்லாரும் தெரியும், உத்தவ் தாக்கரேயை கடாசிட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கு எதிராக வந்து ஏக்நாத் சிண்டேயை கொண்டு வந்து அங்கே காங்கிரஸ் சிவசேனா ஆட்சியை கவிழ்த்து பிஜேபி கொண்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா, நம்ம கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கும். சற்றப்ப தமிழ் மொழி மீது நாம் எப்படி பற்றோடு இருக்கிறோமோ, தமிழர் பண்பாடு மீது நாம் எப்படி பற்றோடு இருக்கிறோமோ, அதே போல் அங்கே மராட்டிய மொழி மீது அங்கே வெறியாக இருக்கக்கூடிய மக்கள். மராட்டியர்களுக்கே மற்றவனா வெளியே போடான்னு எழுதுவார் யார், சாம்னா பத்திரிகையில் பால் தாக்கரே. 90களில் 80களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மராட்டிய வெறி ஊட்டப்பட்ட மக்கள், மராட்டிய மொழி பேசிய மராட்டியத்தை பேசின அது இப்போ இல்லை, இந்துத்துவத்தை உள்வாங்கி கொண்டே இருந்தார். அதான் பெரிய ஆப்பாக மாறிவிட்டது. அதை சேர்த்து சொல்லணும்னா கரெக்டாக சொல்றீங்க. இந்துத்துவமே அவருக்கு ஆப்பாகிட்டு இப்போ இந்துத்துவத்தை வீழ்த்துவதற்காக உத்தவ் தாக்கரே வீகா வச்சுட்டு இருக்காரு. காங்கிரஸ் அப்போ இவ்வளோ ஃபார்முலா நடந்துச்சுன்னா இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக பீகாரில் 2024 என்ன செஞ்சாங்க, அதாவது நிதிஷ்குமார் கட்சியும் லல்லு பிரசாத் யாதவ் கட்சியும் காங்கிரஸும் மகா கட்பனில் இருந்துச்சு. நிதிஷ்குமார் ஒட்டச்சி வெளியே கொண்டு வந்து அவரை முதலமைச்சராக்கி இப்போ நிதிஷ்குமாரை கடாசி விட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆக இந்த ஃபார்முலா வந்து ஒரு கண்ட்ரோல்டு டிஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், ரொம்ப திட்டமிடப்பட்ட பண்ணுது. இது பிஜேபி டிஸ்கஷன் அப்படியே வந்து நீங்கள் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அப்படியான மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு. ஏன் இப்போ லேட்டாக தெரியுது? நாம் எல்லாம் பேசிட்டு இருந்தோம், என்ன பேசிகிட்டு இருந்தோம், இவன் ஒரு பொருட்டே கிடையாது விஜய்லாம் சின்ன பசங்க, அனில் குஞ்சு, தற்கூரி இப்படித்தான் பேசி கொண்டு இருந்தாங்களே தவிர அதிமுக திமுக சைடில் இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சரியாக வந்து என்ன செய்யல, கணிக்க தவறி விட்டார்கள், கடந்து விட்டார்கள். அப்படிதான் இருக்கு. இப்போ உதாரணமாக குருமூர்த்தி ஐயா எடுத்துக்கோங்க. குருமூர்த்தி அவர் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் அவர் பார்ப்பன வெறி பிடிச்சவர், திராவிடத்தை எதிர்த்து பண்ண. ஆனால் குருமூர்த்தியுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டும். லாஸ்ட் 6 மாதத்துடைய ஸ்பீச் எடுத்துக்கிறேங்க. உதாரணமாக சொல்லணேன், பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அவர் பேசின பேட்டியில் பாருங்கள். குறிப்பாக இந்தியா டுடேயில் வந்து பிப்ரவரி மாதம் அவர் பேட்டி கொடுக்குறாரு. நாமெல்லாம் எலெக்ஷன் கேம்பெயினில் பயங்கரமாக பிஸியாக இருக்கிறோம். எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா, தலைவர் ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்ட முதலமைச்சர் தெரியுமா, நம்ம வந்து நீட்டி வழங்கிட்டு இருக்கோம். நாமக்கல் முட்டையை வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போனார், ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு சென்றார், ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு சென்றார்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அப்படி நாமக்கலுடைய முட்டை சந்தையவே தூக்கி நிப்பாட்டிட்டார். திருப்பூர் காட்டன் எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தார். நம்ம சைனாவுக்கு வந்து போட்டி போட்டு கொண்டிருக்கோம். எப்படி தொழில் வளர்ச்சி, உண்மை நிதர்சனமான சத்தியமான உண்மை. இப்போ என்ன, அது மட்டும் இல்லாமல் கல்வியில் வேலை வாய்ப்புகளை எல்லாத்துலேயும் மேலோங்கின மாநிலமாக இருக்கோன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, குருமூர்த்தி இந்தியா டுடேல உட்காந்துட்டு இது எதையெல்லாம் பேசாமல் திராவிடம் என்றாலே, திராவிட மாடல் என்றாலே கருணாநிதி குடும்பம் பேசினது. இந்தியா டுடேல பிப்ரவரி மாதம் 2026 சாஃப்ரான் சேலஞ்சஸ் டு திராவிட நாடு தலைப்பு. காவி வந்து திராவிட நாடில் சேலஞ்ச் பண்ணுது தமிழ்நாட்டில் இப்போ தலைப்பில் பேசுகிறார். கிட்டத்தட்ட 3/4 1 மணி நேரம் ஸ்பீச் கம்ப்ளீட் இன்னுமே இருக்குது யூடியூப்பில், நீ பார்த்துக்கலாம். அதில் சொல்கிறாரு, திராவிட மாடல் என்றால் திராவிடம் என்று சொன்னாலே கருணாநிதி குடும்பமும் அப்புறம் ஆன்டி பிராமினிசமும் என்கிற வார்த்தையை பேசுகிறார். பேசிகிட்டே வரும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார், அங்கே இருக்கக்கூடிய தாவேகா விஜயும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் ஆட்சி அமைத்து விடலாங்கிறார். நாமெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்கோம், எடப்பாடியார் வந்து வந்துடக்கூடாது, எடப்பாடி பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது, அது வந்து மோரலஸ் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சி பாஜக சொல்லும்போது குருமூர்த்தி ஐயர் என்ன சொல்கிறாரு, தாவேகாவும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறார். எப்படி அவருக்கு தெரியுது, நம்ம சிந்தனையில் வராத விஷயம் எப்படி தெரிகிறது? ஆமாம். ஒன்று. 2வது பேட்டி
எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வந்துட்டு இருக்கு, இங்கே லீடிங் போயிட்டு இருக்கு, 107 108க்கு போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அதே குருமூர்த்தியை கேட்குறாங்க. நான் ஏன் குருமூர்த்தியை சொல்லங்கிறத நான் பின்னாடி சொல்ல வர்றேன். குருமூர்த்தி வந்து பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய திங்க் டேங்கு அவ்வளோ இல்லை, நிறைய தப்பு தப்பாக சொல்லுவார், உன்னோட ஒன்று உணர்வார், சோவாது பரவாயில்ல போல தெரியுது. குருமூர்த்தி ஆனா நீ சொல்றது ஓகே, அது கணிப்புங்கிற பட்சத்துல அவரே ஸ்கெட்ச் போட்டு அவங்களே பின்புறம் அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் நம்ம கவனம் தவறிட்டோம் சொல்ல வர்றேன். இந்த பேட்டிக்கு பிறகாவது யூடியூபர்ஸு திமுக சார்பு ஓப்பனாக திமுக சார்பான ஊடகங்க இதை பேசுங்கிறேன். நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் அந்த விஜய் வந்துட்டாருப்பா, நீங்கள் வந்து விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அவர் தான் முதலமைச்சர். விஜய் வந்தது காரணமே இந்த ஸ்கெட்சுங்கிறீங்க. விஜய் மேட் அண்ட் இம்மெச்சூர் எரர் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறார். எப்போ 107 சீட்டு லீடிங் போயிட்டு இருக்கு தாவேக்கா. உடனே பேசுகிறார். எங்கே பேசுகிறார்? நியூஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தளத்துக்கு பேசுகிறார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாரு? விஜய் வந்து காங்கிரஸை ப்ளக் பண்ணுறாரு, பிசிகா கிட்ட பேசுகிறாரு, வந்து இவங்ககிட்ட யார் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட வந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு, முஸ்லீம் லீக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து விஜய் மேட் அண்ட் இம்மெச்சூர் எரர், மிகப்பெரிய ஒரு சிறுபுலத்தனமான ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் மேலே கோவக்கணையில் என்ன செய்கிறாரு. சரி, இது 2வது பேட்டி. இப்போ நடக்குது எப்போன்னா எலெக்ஷன் வந்துட்டு இருக்கும்போது. இப்போ உடைய ஸ்டாண்ட் என்ன? இப்போ என்ன செய்கிறாருன்னா, இப்போ என்ன செய்கிறாரு, விஜய் சரியில்லை, என்ன பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு பேசிக்கொண்டு இருந்தவர் என்றைக்கு திருப்பரங்குன்ற மலையை வந்து ரீசர்வே பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போ வந்தே மாதிரம் பாடுங்க அப்படிங்கிற ஆர்டர் எப்போ வந்ததோ, எப்போது வந்து அந்த மாட்டு இறைச்சியை வந்து பண்ணுங்க அப்படிங்கிற தடை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எப்போ வந்ததோ, பிசி முஸ்லீமுக்கு எதிராக என்ன செய்யுங்க, உள்ளே வந்து அந்த கோட்டையில் வந்து முஸ்லீம் ஆகக்கூடியவங்க உள்ளே வந்து என்ன செய்ய முடியாது, அனுமதிக்க முடியாது வந்ததோ, தமிழிசையிலேருந்து பாஜகவுடைய அனைத்து ஆட்களுமே அமைதி காத்துக்கிட்டு எப்போ இருக்காங்களோ, குருமூர்த்தி என்னையா சொல்கிறாரு நம்ம பார்த்தோம்னா, இப்போ அவர் எங்கே போயிட்டார்? ராம ஜென்ம பூமிக்கு போயிட்டார். ராம ஜென்ம பூமியில் வந்து என்ன நடந்துருக்கு? எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த திருட்டும் போகல, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கிறது. பேட்டி கொடுத்துருக்காரு. யா இங்கே பேசியா இப்போ சாஃப்ரானுடைய உங்களுடைய உங்கள் காவி கொடி வந்து இப்போ என்ன காவி இருள் வந்து சூண்டு விட்டதா? விஜய் நல்லவரா கெட்டவரா சொல்லணுமா? இல்லை, சொல்லவில்லை. ஒன்று பாராட்டுங்க தாவேக்காவை, அல்லது தாவேக்கா விமர்சனம் பண்ணுங்க, அல்லது என்ன மாதிரி சொல்லுங்க. நான் சொல்கிறோம்ல 6 மாதம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. 6 மாதம் எந்த கூற்றையும் சொல்கிறது கிடையாது. ஸ்டாலின் அப்படி தான் சொன்னார். ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அமைதியாக இருக்கிறாப்புல. உன்னோட ஒன்று பேசுகிறாங்க. அண்ணன் ராஜா பேச்செல்லாம் பார்த்தா நான் ரொம்ப மரியாதை வைத்தவன். ராஜா நல்லா கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம், அவருடைய மெச்சூரிட்டிக்கு அமைதியாக இருக்க வேண்டும். நம்ம பேசி கொண்டிருக்கான்னு வைங்களேன். கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டிய இந்த கோணத்தில் சோசிக்க வேண்டும். நான் ஏன் குருமூர்த்தியை சொல்றேன், இப்போ என்ன சொல்றேன், ஏன் அதான் சொல்ல வரேன். குருமூர்த்தி வந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா தாவேக்காவுடைய கிரிட்டிசிசம் போகாம அருமையான ஆட்சி, சூப்பரான ஆட்சி, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குருமூர்த்தியுடைய ஆட்களை என்ன சொல்றாங்கன்னா, இது 4 நாளைக்கு முன்னாடி 4 டேஸ் முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, டிவி விவாதங்கள்ல எங்களுக்கு விஜய் வந்த மகிழ்ச்சியை விட, விஜய் ஆட்சிக்கு வந்த மகிழ்ச்சியை விட திமுக கவர்மெண்ட் கீழே போயிட்டு ரொம்ப மகிழ்ச்சிக்கிறாங்க. எல்லாம் பேசுகிற ஆட்கள் பார்த்து எல்லாம் குருமூர்த்தி வகையாக பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒத்த குரலில் பேசுகிறாங்க. அப்போ இவ்வளோ விவகாரத்துக்கு மத்தியில் தான் இந்த தமிழ்நாடு அரசியல் நகற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஆளக்கூடிய தாவேக்காவுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. அரசியலில் வெற்றி தொலைவு வரும். உங்ககிட்ட இன்றைக்கி ஆட்சி இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட ஆட்சி இருக்கும். அது மட்டும் தமிழர், நான் ஏற்க சொல்லி காட்டின பாருங்க, தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகம், அதில் உள்ளது தான் நீட்டு எதிர்த்தால் தான் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும், நிம்மதியாக ஆச்சு. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அமைதியாக மௌனமாக சொன்னால் வேறு மாதிரி போயிடும். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே பேசினேன், மகாராஷ்டிரா என்ன நடந்துச்சு, கோவாவில் என்ன நடந்தது அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றம் எதால் நடந்தது, இது வந்து இவிஎம் டேம்பரிங்கா அப்படின்னு நாமளே திமுக தோழர்கிட்ட கேட்கும்போது, தோழர்கள் என்பது சொல்றதுல திமுக நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அவங்க ஒருமித்த குரலை சொல்கிறாங்க, இவிஎம் மிஷின் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குங்கிறாங்க. குளத்தூரில் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றது எங்களை போன்றதுக்கு நிறைய வருத்தம். ஸ்டாலின் என்பவர் திமுகவுக்கு மட்டும் தலைவர் கிடையாது, அவர் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மட்டும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் உண்ணாத முதலமைச்சர் கிடையாது.
அவர் ஒட்டுமொத்த நான் சொன்ன பாருங்க, அந்த வர்ணாசிரமம், சனாதனம் எதிர்ப்பு, அந்த மனுதர்ம எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்புடைய ஒரு ஒட்டுமொத்த முகமாக தெரிந்தார். அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுபோல பினராயி விஜயன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார். அதுபோல் மம்தா பானர்ஜி வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இந்த 3 வீழ்ச்சிக்கு நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது 3 வீழ்ச்சிக்கு இடையில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன் நீங்கள் அதை வந்து சொல்லக்கூடாது? நம்ம திமுக தோழர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நாலேஜ் இல்லையே. பல பேர்கிட்ட கேட்கும்போது வேகமாக பேசக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், குண்டக மண்டக பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட இந்த நோக்கத்தில் ஏன் பிரித்து பேசணும். நீங்கள் இவிஎம் மிஷினில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு விஜய் ஆட்சி கொண்டதே ஒரு அஜெண்டாங்கிறீங்க இல்லைங்க. ஒரு அஜெண்டாவா எஜெண்டா நீங்கள் ஏன் சிந்திக்கவில்லை? விவிபேட்ல வந்து அப்போ உங்களுக்கு குளத்தூர்ல வந்து அஜெண்டா இருந்து இவள் தவற விட்டு அது பிள்ளை தானே. அதாங்க திமுகவுடைய தோழர்கள் வந்து இப்போ நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய விசிகாவுடைய எங்கள் தலைவரை வந்து துரோகி என்று சொல்லக்கூடியவர்கள், விலை போய் விட்டார் என்று சொல்லக்கூடிய எங்கள் தலைவரை விலை போயிட்டான்னு சொல்லக்கூடியவங்க, நாங்கள் வந்து சோபா வாங்கிட்டு போயிட்டோம், சோபா மாடல் ஆட்சிக்கு வீழ்த்திட்டான்னு சொல்லக்கூடியவங்க, புரண்டு பேசுகிறாரு, முரண்டு பேசுகிறான்னு சொல்லக்கூடியவங்க, ஆக்கப்பூர்வமாக இந்த இவிஎம் மிஷின் தான். உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் தொகுதியில் நீங்கள் தோல்வி விட்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? நாங்களே ஜீரணிக்க முடியாதுங்கிறோம், நாங்களே தப்பாக இருக்கோங்கிறோம், நாங்களே விவிபி அந்த ஒப்புகை வாக்குச்சிட்ட நீங்களே என்ன கூட யாருங்க கிளைம் பண்ணணும்? தோத்த ஸ்டாலின் கிளைம் பண்ணாமல் இருக்காங்களே, யாருமே கிளைம் பண்ணலையே அதில். ஏன்னா அங்கே மைக்கை கொண்டுட்டு போகும்போது பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க? நான் திமுக தான் ஓட்டு போட்ட, திமுக அது நிரூபிக்கணுமா இல்லையா? நீங்க நிரூபிக்கலையே, நிரூபிக்கலையேங்க. சிஎம் பேசினாரே அங்க கொத்து பரோட்டா போட்டது உண்மையா பொய்யா? அதான் கேட்கிறேன். அப்படி பேசின பிறகும் கொத்து புரோட்டா போட்டு விட்டார்கள் என்று விஜய் பேசின பிறகு, முதலமைச்சர் விஜய் பேசின பிறகும் அதாவது ஒரு ரோசம் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? நீ அப்படியே சொல்கிற, நான் வந்து பூத்து வாரியாக ஒவ்வொரு வார்டு வாரியாக எண்ணி நாங்கள் வந்து என்ன செய்வோம், அதை ப்ரூவ் பண்ணுவோம், எங்கள் தலைவர் தோற்கவில்லைன்னு ஒரு 10 பேர் முன் வரலையே. மனசுக்கு ரொம்ப வருத்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீழ்த்தப்பட்ட வேசையாக இருக்குது பாருங்கள், ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அப்புறம் பினராயி விஜயன். இதை நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கால வரலாற்றை வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வருது. உதாரணமாக 2014 பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ஆட்சி வர்றாரு, பிரதமர் ஆகிறார். 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். ஜெயலலிதா அம்மாவை சந்திப்பார், குருமூர்த்தி சந்திப்பார், ஷோவை சந்திப்பார். இப்படிலாம் வந்து இருந்துச்சு. அப்போது ஒரு நமோ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை பிரபலப்படுத்துனாங்க. நமோ நரேந்திர மோடி, நேஷன் வித் நமோ நரேந்திர மோடின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன் கி பாத். இதையெல்லாம் செஞ்சது யாருன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமைப்பு. அதாவது சொல்கிறோம்ல, அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பண்ணுறாங்க. எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடியவங்க, எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடிய ஐபேக் மாதிரி நிறுவனம், அசோசியேஷன் ஆஃப் பில்லியன் மைண்ட்ஸ். இது வந்து அமித்ஷாவுடைய நேரடியான கண்ட்ரோலில் இருந்துச்சு குஜராத்தில். இல்லை, அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பிரதமர் மோடிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது யாருடைய சித்தாந்தத்தில், யாருடைய பிரெயினில் வந்துச்சுன்னா, ஆப்கோன்னு இருக்குது, வேர்ல்டு வைட் ஆப்கோ, ஏபிசிஓ. அவங்க வந்து பெரிய நிறுவனம், யூஎஸில் இருக்கக்கூடிய, வாஷிங்டனில் இருக்கக்கூடியது. 1984 செயல்பட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 20 இயர்ஸாக வந்து பயங்கர பூம் ஆகிட்டாங்க. விளாடிமிர் புட்டினை ப்ரொமோட் பண்ணுறது, அதுபோல் நீங்கள் வந்து ஒபாமாவை ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ லேட்டஸ்ட்டாக MBS, சவுதி அரேபியாவுடைய க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், அவர் தான் இவர் பண்ணாங்க. இவன் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி தான் நம்ம சொல்லணும் தெரியுமா, குஜராத் மாடல். இல்லை, பழைய விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. குஜராத் மாடல், வைப்ரண்ட் குஜராத், ஒளிரக்கூடிய கொஞ்சம் அதாவது ரொம்ப சிரமமான குஜராத்து அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து 2012 அவங்க தான். அப்போ ஆப்கோவில் போகிறாரு என்று சொன்னால் அப்போவுமே அவங்க விஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க, மோடியை வந்து பிரதமராக்கணும் அப்படின்னு. பிரதமராக்கிறதுக்கு இந்த டீம் வந்து உழைக்குது. அதுக்கு கீழே தான் ஐபேக் வருகிறது. நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு லென்த்தான பார்வை, மாற்றுக்கிறதுல அதை பதிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அதே நிறுவனங்கள் தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை உருவாக்கி இருக்கிறதான்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இன்னைக்கு வடநாட்டில் உள்ள அந்த ஊடகங்கள் ஊராமே விஜயை தூக்கி பிடித்து போய் கொண்டிருக்கிறது. இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? ஐபேக்கை யாரு கொண்டு வந்து, ஸ்டாலின் தான் வராரு, வெடிகள் தர போறாருன்னு போட்டு திமுக. அப்போ ஐபேக் எங்கே உள்ளவங்க? இந்த டீமில் உள்ளவங்க தானே.
நான் கேட்குறேன், கேளுங்க, அது யார் கூட்டு வராங்க இல்லையா சார்? திமுக என்பது வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. 75 வருஷம் பழந்தின்று கொட்டை போட்டவெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. உங்களுடைய கட்சி அமைச்சர்களை தாண்டி இதை தாண்டி ஒரு ஐபேக் உடைய பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்து விட்டதோட காரணம் தான் இவ்வளோ சரிவுகள். நீங்கள் புரிஞ்சுக்கணும். டேட்டா ஃபுல்லாக அள்ளிட்டு போயிட்டாங்க சார். இன்னுமே நீங்கள் வந்து பழைய ஸ்டேஜில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. இப்படி திட்டுறது, மீட்டிங் போட்டு திட்டிட்டு இருக்கேன். அவன் ஃபுல்லாக டேட்டாவை கண்டு ரீகால்குலேஷன் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், 2016 அருணாச்சல பிரதேசம், 2017 கோவா, மணிப்பூர், பீகார், 2019 கர்நாடகா, அப்புறம் 2020 மத்திய பிரதேசம், 2022 மகாராஷ்டிரா, 2024 பீகார். இது எல்லாம் நடந்ததுக்கு காரணம் யாருன்னா அந்த டீமே கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக கொடுத்து வேலை செஞ்சு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சாங்க. இப்போ திரும்ப நான் இப்போ நீ கேட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் பதில் சொல்லாமல் ஸ்கிப் ஆகிடுறேன். இப்போ நான் திரும்ப வரேன். இந்த டீமு தான் தமிழ்நாட்டில் வேலை செய்து விஜயை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்தியிருந்தால் இது எல்லாத்துக்கும் கேடு, விஜய்க்கும் சேர்த்தே கேடு. இதை நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எல்லார்கிட்டையும் இருக்கு. யாராவது ஒருத்த வாய் வந்து பேசினாங்களா? இல்லை. நான் ஏன் இதை சந்தேகப்படுகிறேன்னா, இதையெல்லாம் யோசிச்சு தான் தலைவர் சொன்னார். நீங்கள் RSS பெற்ற கள்ள குழந்தையோன்னு சொன்னார். இதே மதுரை மன்னன் சொன்னார். இவரையும் விஜயையும் சீமான் அதே எங்கள் தலைவர் சொல்கிறார். இல்லை, நான் சந்தேகப்பட்டேன், இப்போ அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அதிமுக பக்கம் எங்கள் பக்கம் நீங்கள் வலுவான சந்தேகத்தை ஏற்படும் இந்த சூழலில் அவர் இல்லைங்க. இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்கிறது வந்து நேரடியாக பார்த்து அவருடைய 40 வருஷத்துடைய அனுபவத்தை அவர் சொல்கிறார். எனக்கு அந்த அனுபவம் 10,000 வைங்களேன். எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. எனக்கு இந்த சந்தேகம் தெரியவில்லை. தெரியாமல் இருக்கிற எங்கள் தலைவர் இருக்காப்புல, எங்கள் கட்சி இருக்குது, முற்போக்கு சக்தி எல்லாம் இருக்கிறாரு என்று அடிப்படையில் நம்ம சரி 6 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், 2 மாதம் ஓடி இருக்கிறது, 6 மாதம் ஆட்சியை பார்ப்போமே, அதுக்கு முடிவு பண்ணுவோம். அவசரப்பட்டு முடிவு பண்ணுவோம்னா நாம் சொல்கிறோம். இப்போது அந்த ஐபேக்கில் இருந்தவர் தான் யார்? என் தோழர் ஆதவர்ஜனா. இப்போ அவரை பார்த்தா பெரியார் இருப்பார், பெரியார் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் சிந்தாத்தனை உள்ள இருக்கிறாரு, இப்போ அம்பேத்கரிஸ்டாக இருக்கிறாரு. இப்போ அவரை போய் எப்படி சந்தேகப்படுவீங்க நீங்கள்? இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிரான கருத்தியில் எங்கிட்ட பேசினவர். எங்கள் விசிகாலிலிருந்து துணை பொதுச்செயலாளர் இருந்து எல்லா மேடையிலையுமே RSSையும் பிஜேபி அறுத்து கிழிச்சவர். இப்போ அவர் வந்து விஜய் பக்கத்தில் இருக்கார். நிர்மல்குமார் இருக்கார். நிர்மல்குமார் எங்கே உள்ளவர்? அங்கே RSS இதில் உள்ளவர். இப்போ அவர் வந்து இங்கே உட்காந்துருக்கார். அதே மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி எங்கே உள்ளவர்? அந்த சித்தாத்தில் உள்ளவர். அவங்க உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதுதான் விவேகானந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இது விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன், BIF. இந்த VIF வந்து பெரிய அளவுக்கு வந்து புருக்லின்ஸ் மாதிரி அந்த மாதிரி திங்க் டேம் அமைப்பு மாதிரி அவங்க கற்பனையில் வந்திருக்காங்க. UK US இருக்குல்ல. இல்லை, அவங்க அந்த விஷயத்தை முதல்ல சத்யன்ற ஒரு பெரியாசிரியர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டா வெளியிட்டாரு. இப்போ அவருக்கும் சிக்கல் 2வது வீடு 3வது வீடு போட முடியாது, அவரும் கைது செய்யப்பட்ட நிலைமை. நீங்கள் சொல்ல ஒத்த டேட்டாவை சத்யன்கிற ஒருத்தர் வெளியிட்டாரு. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா இப்போ அவருக்குமே நெருக்கடி இருந்து அவர் 2வது 3வது வீடியோ போட முடியாத சூழ்நிலை. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம வீடியோ வெளியில நம்ம வந்து நம்ம இல்லை அது ஒரு இல்லை, அது அந்த நெருக்கடி வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இல்லை, நம்ம வந்து இப்படி தான் செய்தார், இதுதான் ப்ரூஃப்னு சொல்லவில்லை. இப்படி கருத்துக்கள் இருக்கிறது. இப்போது VIF இருக்கிறது, விவேகானந்தா. இப்போ அது யார் வந்து சேர்மனு? ஐயா குருமூர்த்தி ஐயா தான் சேர்மன். விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் டெல்லியில் இயங்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த குருமூர்த்தி போய் அவங்க வந்து சேர்மன் ஆக்குறாங்கன்னா நீ யோசிக்க வேண்டாமா? அஜித் தோவல் தான் அதை வந்து ஆரம்பித்தார். இப்போ பிரதமருக்கு அட்வைசராக போய்விட்டார். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் லோக்கல் பாலிடிக்ஸில் உட்காந்துக்கிட்டு மேடை போட்டு பேசிக்கிட்டு இப்படி யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இப்படி திங்க் டேங்க் அமைப்பு வைத்து பாஜக வேலை செய்கிறது. இப்போ நான் திரும்பவும் ஃபஸ்ட்டு பேசுனதுக்கு வரேன். இப்போ குருமூர்த்தி ஐயா எதை பேசியிருக்க வேண்டும் சட்டப்படி? ஏன் அண்ணாமலை வெளியே போனார் பாஜக விட்டு? அண்ணாமலையை வந்து நம்ம ஆதரிக்கிறதா இல்லையா தானே பேசணும். கரெக்ட். நீ விஜயை விட பெஸ்ட் கேண்டிடேட் இருக்கான்ப்பா அண்ணாமலை, அவங்களுக்கு ஓட்டு போடலாம் பேசியிருக்கணும். அதை பேசாமல் இப்போ என்னத்தை பேசிட்டு இருக்காரு? வாய் மூடி இருக்கிறார். வந்து தாவேக்கு அரசு சூப்பராக இருக்காண்டா. இப்போ இதை தான் டவுட் வருது. ஏன்டா குருமூர்த்தியா வந்து இப்போ போல்றாரு? இதை ஏன் வந்து இது அதிமுக இவங்க யாரெல்லாம் பாஜக காரங்கள்லாம் ஏன் வந்து அமைதியாக இருக்காங்கன்னு நம்ம என்ன செய்யறோம் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய நல்ல பிள்ளைகள் இருக்காங்க. தோழர்கள்லாம் பார்த்தா மணி அருமையான தோழர்கள் நிறைய இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்கள் இருக்காங்க, போய் சேர்ந்துருக்கிறாங்க. அதுபோல் சில அமைச்சர்கள், நான் 3 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் ஸ்ரீநாத்திட்ட பேசிகிட்டு இருந்தேன். மிக தங்கமான அமைச்சராக இருக்கார். நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது இதையா எப்படி இந்த ஆள் இவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக இருக்குது, ஒரு சிரிப்பு நடிகராக இருக்கான்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல
ஏன் தவறு மேல ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. அவங்க வந்து மேல சொத்து வந்திருக்கு, அதையும் பார்த்தேன். நிறைய கான்ட்ராக்ட்ல பணம் இருக்கா தகவல் அதையும் நேரடியாக கேட்கணும் அவர்கிட்ட கூப்பிட்டு. என்ன சார் இப்படி பேசிட்டு இருந்தோம், 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டு அலிகேஷன் வருது. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமண விஷயம் சந்திச்சோம். எனக்கு வருத்தம் இருந்தது. என்னையா ஒரு கீதா அக்கா எவ்வளோ பெரிய ஒரு அமைச்சராக இருந்தவங்க, தூத்துக்குடியில் எல்லா மக்களையோடையும் வந்து ஒன்றோட கலந்து பண்ணவங்க, மிகப்பெரிய ஒரு கருத்தியல் ஒரு என்ன சொல்கிறது, திமுகவில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி, நல்ல அலிகேஷன்ஸ் பெருசாக இல்லாதவங்க 30 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோற்கிறாங்களே, என்ன சப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய ஆளா ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ரீநாத்திட்ட பக்கத்தில் நெருங்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் பச்சை குழந்தமாக இருக்காரு. எந்த அரசியல்வாதி எந்த இதெல்லாம் இப்படிப்பட்ட நல்லவர்களாக குறை சொல்ல வரலாம் சொல்லுவாங்க. தனிப்பட்ட பழக்கவழக்கத்துக்கு நல்ல மனிதராக பல பேர் இருந்திருக்கலாம். அதில் மாதிரி இருக்கலாம். ஐடியாலஜிக்குள்ள என்ன நடந்து சொல்லுங்க. அப்போ வந்து என்னன்னா, இப்போ அந்த விவேகானந்தா இன்ஸ்டியூட் இருக்குல்ல, விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் கீழே தான் இவ்வளோ ஒர்க் நடந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒர்க் பண்ணி தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று இருக்குமே. ஆனால் நான் வந்து தாவேக்கா தொலைக்கு சேர்த்தே சொல்கிறோம், இது நமக்கான அரசியல் இது கிடையாது. நீங்களும் உஷாராக தான் இருக்கணும். கையை மீறி போகும்போது உங்களையும் சேர்த்து நசுக்குவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு ஆட்சி வரணுங்கிறத ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று சக்தியாக அவரை ஒரு ஆளு கொண்டு உட்கார வைக்கணும்னு. அப்படி உட்கார வைக்கப்பட்டவரா விஜய்ங்கிற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர் இல்லை, கண்ட்ரோல்டு ஆப்போசிஷன் கிடையாது, நாங்கள் பி டீம் கிடையாது, நாங்கள் ஒரிஜினலாக வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோமோ அதை செய்வதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய கடத்தில் தாவேக்காவுடைய பொறுப்பு. அப்போ தாவேக்கா தான் என்ன செய்யணும். நீங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயம் வச்சு நாங்கள் தோழமை கட்சியாக இருக்கிறோம், உங்களோட பயணிக்கிறோம், ஆட்சியில் பங்கெடுக்கிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் பேசப்படுது, கட்சிக்குள்ளே பேசப்படுகிறது, தோழமை சக்திக்குள்ளே பேசப்படுகிறது. அப்போ இப்படி வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், லாஸ்ட்டு 15 இயர்ஸ் எடுத்துக்கிறேங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி 5 வருஷம் 6 வருஷம், அப்புறம் 4 வருஷம் எடப்பாடியோட ஆட்சி, அது பிறகு ஒரு 5 வருஷம் ஸ்டாலினுடைய ஆட்சி. மதச்சார்பற்ற முற்போக்குடைய திமுக தலைமை அந்த கூட்டணியுடைய ஸ்டாலின் ஆட்சியில் தான் அதிகமான என்ரோல்மெண்ட்டு எங்கே போலீஸ் துறையில், அதிகமான என்ரோல்மெண்ட் எங்கே சேர்க்கப்பட்டது, அங்கே ஆசிரியர்கள், அதிகமான டிஎன்பிசியில் வந்து நம்ம மக்களை கைதுக்கு விட்டது வந்து அவங்க தான், யூபிஎஸ்சில் அந்த ஆட்சி தான். இப்படி எல்லா சர்க்கிளையும் பார்த்தீங்கன்னா கல்வியில் மேலே அப்படி மேலே தூக்கி வந்து இருந்தது. இப்போ அதை விட நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுக்க போகிறோம் என்று சொல்லி மக்களுடைய மிகப்பெரிய வாக்குகள் வாங்கி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யார்? தாவேக்கா அரசு உட்கார்ந்துருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறது? இது வரைக்கும் நமக்கு விசிபிலிட்டி இல்லை. வரக்கூடிய 4 மாதத்துக்குள்ளே அவங்க விசிபிலிட்டி தந்தால் தான் நம்ம உட்காந்து டேட்டாவை படி இப்படி பேச முடியும். இல்லைன்னா நாங்களும் சேர்ந்து எதிர்க்க வேண்டி வரும். 6 மாதங்கிறது ரீசனபிளான டைம். அப்போ இதையெல்லாம் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேட்டியின் வாயிலாக நான் சொல்ல வருவது, தோழமை சக்திகளாக இருக்கக்கூடிய நம்முடைய திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, தாவேக்காவுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகா, நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள், அப்புறம் வந்துட்டு முஸ்லீம் லீக், இவர்களை கொச்சப்படுத்தி சிறுமப்படுத்தி அடிக்கணுங்கிற அடிப்படையில் துரோகி விளை போயிட்டா இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யாமல், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மேட்டர்லாம் இருக்குது பாருங்கள், இது நடந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டை எல்லாத்துக்கும் கேடு. மீண்டும் ஒரு இந்துத்துவ ஆட்சி நோக்கி அது போகும். அது மேலங்க விடக்கூடாது என்பதில் எல்லாரும் ஒத்த கருத்துலேருந்து களமாடினால் அடுத்தது ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நம்ம சித்தாந்தம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு நம்ம இருக்கலாம். என்னங்க ஆட்சியில் வந்து திமுக தான் இருக்கணுமா, ஸ்டாலின் தான் அப்படியே காலங்காலத்துக்கு இருப்பா? அப்படி இல்லை. நிச்சயமாக மாறி தான் வந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆண்டுச்சு. ஐயா காமராஜர் ஐயா ஆண்ட விஷயத்தை இன்றைக்கி யாரும் மீட் பண்ண முடியல. அந்தளவுக்கு காமராஜர் கக்கனுடைய புகழ் ஓங்கி தான் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம் வந்து திமுக ஆட்சி வந்தது, அதுக்கு அதிமுக ஆட்சி மாறி வந்தது. இப்படி தான் தமிழக அரசியல் இருக்குது. ஆனால் எந்த ஆட்சியுமே நான் சொன்ன அந்த தமிழர் பண்பாடு, தமிழர் நாகரிகத்தை டேமேஜ் பண்ணலை. அரசியல் வளர்ச்சியும் கேள்விக்குள்ளாக்கல, அதை நோக்கி பயணிக்க வேண்டியது, அதை நோக்கி தள்ள வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை என்பதை தான் இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய என்ன சொல்றது, ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் உழைப்பு நினைக்கிறேன், டேட்டாக்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இது வந்து பொதுவாக அந்த கட்சி இந்த கட்சின்னு எந்த ஒரு
இங்கிதமும் நாகரிகமும் கூட பார்க்காம எல்லா கட்சிகளோட குறைபாடையும் பேசிக்கிறீங்க. எல்லா கட்சியிலும் உள்ள பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கீங்க. வலுவான சந்தேகத்தையும் முன் வச்சுக்கிறீங்க. நீங்கள் வைக்கக்கூடியலே மையக்கருத்தை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஏன் மௌனம் குருமூர்த்தியை வந்து டிவிக்கு விமர்சிக்கிறார், ஏன் ஆதரிக்கிறார், இப்படியான கேள்வி கேட்டு வைக்கிற பொழுதுதான் குருமூர்த்தி யார் என்று தமிழக சூழல் அரசியலுக்கு தெரியும். உங்களை கொண்ட முற்போக்காளர்கள் இடதுசாரி எல்லோருமே ஒரு பொது எதிரியாக பாவிக்கின்ற ஒரு ரட்சகரை யாருன்னா அது அவனை குருமூர்த்தி தான். அப்போ அவரை வச்சு தான் இந்த அரசு இப்போ புரிஞ்சுக்குமே தவிர முன்னையாக சிறுபிள்ளைத்தனமாக சிறு சிறு விஷயங்கள்லாம் வந்து அவனச்சேசப்பட்டு ஒரு மீது தாய்க்குழுவது சரியில்ல, அதை தாண்டி பொது எதிரி மீது கவனம் குவிக்க வேண்டும் என்கிற உங்கள் அக்கறையை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்லார களத்து நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.